உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. நம்ம இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து ரிட்டர்ன் வரோன்னு ஆதிராக்கும் தெரியாது, அர்ஜுனுக்கும் தெரியாது. நம்மளை பார்த்து 2 பேருமே சர்ப்ரைஸ் ஆக போறாங்க பாருங்க. ஆமாம்மா, சொல்லலான்னு சொன்னேன், நீ தான் வேண்டான்ட்டா. இல்லைங்க, பசங்களுக்கு சொல்லாம வந்தா ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்ல. என்னம்மா சர்ப்ரைஸு? நம்ம வீட்டில் இல்லைன்னு பசங்க எங்கேயாவது வெளியே போறதுக்கு பிளான் கூட பண்ணி வச்சிருந்துருக்கலாம். நம்ம இன்னைக்கு இப்போ திடுதிப்புன்னு வந்து நின்றுட்டோன்னு அவங்க எதுவும் பிளான் கேன்சல் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அதுக்கு தான் நேத்தே சொல்லிட்டு வரலான்னு சொன்னேன். இப்போ இதனால என்ன ஆக போகுது? நம்ம வந்தா என்ன, அவங்க வெளியே போகணும்னு பிளான் என்ன வச்சிருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் போகணும்னு நினைச்சாலும் சரி, அவங்க விருப்பத்துக்கு என்னைக்கா நான் தடையா நின்றுருக்கேனா? அவங்க விருப்பப்படி நடக்கட்டும். அது சரிதான். நீ என்னைக்கு அவங்க விருப்பத்துக்குலாம் தடை நின்றுருக்க? எல்லாத்துக்கும் சரின்னு தான் சொல்லு. சரி, பசங்க இன்னும் முடிச்சிருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அவங்களே முடிச்சு கீழே வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கிடலாம், சரியா? அதே தான் நானும் நினச்சேன். அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம எது கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போங்க. அவங்க இறங்கி வரும்போது பார்த்துக்கிடலாம். சரிம்மா. அத்தை, மாமா, என்னது இது சர்ப்ரைஸா திடீர்னு வந்துட்டீங்க? நீங்க வரேன்னு ஒரு ஃபோன் கூட எனக்கு பண்ணலையே. அப்போ அர்ஜுன் கிட்ட சொல்லியிருந்தீங்களா வரேன்னு? இல்லம்மா ஆதிரா, உனக்கும் தெரியாது அர்ஜுனுக்கும் தெரியாது. சர்ப்ரைஸா வரலாம் தான் வந்தோம். அடடா, எப்படிமா என் சர்ப்ரைஸ் நல்லா இருந்துச்சா? சர்ப்ரைஸ் ஆனியா இல்லையா? ஐயோ, எங்க அத்தை சர்ப்ரைஸ் பண்ணி நான் சர்ப்ரைஸ் ஆகாம இருக்க முடியுமா? ஆயிட்டேன். ஆமா, என்ன சைலண்டாவே இருக்கீங்க? மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, நடுவில் நம்ம எதுக்குன்னா அமைதியா நின்றுட்டோமா. சரி, 2 பேர் போய் ஃப்ரெஷ் ஆகுங்க, நான் காஃபி போட்டு வைக்கிறேன். ஐயோ வேண்டாமா மருமகளே. மாமா, மற்றதுதான் இன்னும் சமைக்க தெரியல. இந்த டீ காஃபிலாம் ஓரளவுக்கு பழகிட்டேன், நல்லா தான் இருக்கும். நீங்க ஆசையா சொல்லிட்டு இருக்கா, ஐயோ வேண்டவே வேண்டாங்கிறீங்க. ஐயோ, நான் அப்படி சொல்லலம்மா, வள்ளியை தான் நீ வர சொல்லி இருந்தியே, அதனால சொன்னேன். அட ஆமாம்மா, நான் கூட மறந்துட்டேன் பாரு. வள்ளியை இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வர சொன்னேன். நாங்கள் வேற சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டோமா. எப்படியும் நீங்கள் எழுந்திருக்க மாட்டீங்கன்னு வள்ளியை நேரமாகவே வர சொன்னேன். அவள் இன்னொரு 5-10 நிமிஷத்தில் வந்துடுவா. அவளே வந்து வேலையை பார்த்துக்கிட்டோம். ஆமாம், இன்னைக்கு என்ன அதிசயமாக இருக்குது, 2 பேருமே லேட்டாக தான் எழுந்திருப்பீங்க. 8 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு அறக்க பறக்க 2 பேரும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு ஓடுவீங்க. இன்னைக்கு என்னாச்சு, சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன், அதுவும் ஆஃபீஸ்க்கு கிளம்பியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாத்த, இன்னைக்கு சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். நீ மட்டும் கிளம்பிட்டியா, அர்ஜுனும் கிளம்பிட்டானாமா? அர்ஜுனும் கிளம்பிட்டான். அப்போ நம்ம சத்தம் கேட்டு இன்னும் கீழே இறங்கி வரவே இல்லை, எங்க இருக்கான் அவன்? அது வந்து அவன் ஆஃபீஸ் போயிட்டான் மாமா. என்னம்மா சொல்கிற? மணி காலையில் 7 மணி தானே ஆகுது, அதுக்குள்ளே ஆஃபீஸ் போயிட்டானா? அங்கே ஆஃபீஸே 9க்கு மேலே தானே ஓப்பன் பண்ணுவோம். ஐயோ, வீட்டில் நானும் அவனும் தான் இருக்கோன்னு எங்களோட சண்டை. நான் இருக்கிற இடத்துல இருக்க பிடிக்காம அவன் வேகமாக வெளியே கிளம்பி போயிட்டான். எங்கே போயிட்டான்னு கூட எனக்கு தெரியல. நான் வேற பதட்டத்தில் ஆஃபீஸ்னு சொல்லிட்டேனே, என்ன சொல்லி சமாளிக்கிறது? சொல்லுமா, இந்த நேரத்துக்கு ஆஃபீஸ்க்கு? அதானம்மா, இந்த நேரத்துக்கு ஆஃபீஸ்க்கு எதுக்கு போகணும்? அது வந்து மாமா, அது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்னு. சரிம்மா, மீட்டிங் எப்பயும் பொதுவாக 10 o'clock தானே ஸ்டார்ட் ஆகும். அப்படியே சீக்கிரம் போகணுன்னாலும் ஆஃபீஸ் 9:30க்கு. அவன் 9 o'clock போனால் கூட ஓகே தான், இல்லை ஒரு 8:30 போனாலும் ஓகே தான். 7 o'clockக்கே போயிட்டான்னு சொல்கிறியே. ஐயோ, இல்லை மாமா, அது வந்து மீட்டிங் 10 o'clock தான் மாமா. ஆனால் உன் ஃப்ரெண்டு யாரையோ பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் மார்னிங்கே அப்படியே ஃப்ரெண்டை பார்த்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக போயிடுவேன்னு சொல்லியிருந்தான். ஃப்ரெண்டை பார்க்கணுமா இவ்வளோ காலையிலையா? எதுவும் எமர்ஜென்சியாம்மா? அது எதுவும் என்கிட்ட சொல்லலத்த. ஃப்ரெண்டை பார்க்கணும், நான் பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன், கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுவேன்னு சொன்னான். ஓ சரிம்மா. இப்போ நீயும் இப்போவே ரெடியாக இருக்க? அது ஒன்றும் இல்லைத்த, நான் கோயிலுக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு போகலான்னு கொஞ்சம் நேரமாக கிளம்பியிருக்கேன். தனியாகவாம்மா போகிறேன்? ஆமாத்த. இன்னுமா இந்த பையன் இப்படி பண்ணுறான்? எமர்ஜென்சி எதுவும் இல்லைன்னா ஃப்ரெண்டை கூட அப்புறம் போய் பார்த்துக்கலாம்ல. உன்னை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு கூட போயிருந்துருக்கலாம்ல, நீ எப்படி தனியாக போவேன்? இல்லைத்த, நான் தான் சொன்னேன் நீ ஃப்ரெண்டை பார்த்துட்டு போ, நான் கோயிலுக்கு போயிட்டு கேப் போட்டு வந்துடுறேன்னு நான் தான் சொன்னேன். கேபில் வரேன்னு சொன்னனால தான் அவனும் சரி ஓகேன்னு போனான். அவன் ரொம்ப நேரமாக கேட்டான், நான் தான் இல்லை தனியாக போய்க்குவேன்னு சொன்னனால போயிட்டான். கேபில் போறியா? எதுக்கு, நம்ம கார் இருக்குல்ல. இல்லைத்த, நீங்கள் ஊருக்கு போயிருந்த இந்த 2-3 days வீட்டுக்கு மெய்டும் யாரும் வரல, டிரைவர்ஸும் யாரும் வரல இல்லையா? அடடா ஆமாம், அதான் அர்ஜுன் கிட்ட கார் இருக்குன்னு சொல்லி நான் மற்றவங்களெல்லாம் வேலைக்கு வர வேணாம்னு சொல்லியிருந்தேனே. ஆமாத்த, அதான் அர்ஜுன் அந்த கார் எடுத்துகிட்டு போனோடனே நான் கேப் போட்டு வரேன்னு சொல்லிட்டேன். கேபெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, அதான் நாங்கள் வந்துட்டோம்ல, டிரைவரை கால் பண்ணி நான் வர சொல்கிறேன், அவர் வருவார், அவர் கூடயே போய்க்கலாம். இல்லைத்த, இல்லை பரவாயில்ல, நான் கேப்லேயே போய்க்கிறேன். ஏம்மா என்னாச்சு? இல்லைத்த, கோயிலுக்கு ஃப்ரெண்டும் வரேன்னு சொன்னாங்க, அதனால் நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து போவோம். கொஞ்ச நேரம் மேபி கோயிலில் லேட் ஆனால் கூட உங்களுக்கு ஏதாவது அப்போ அர்ஜென்ட் ஒர்க்கு கார் தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் போய்க்கு வந்தேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. மடி உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, நார்மலாக தானே இருக்கேன்? ஐயோ அத்தை, எனக்கு என்ன பிரச்சனை, நான் நார்மலாக தான் இருக்கேன். டிரைவர் அண்ணாக்கு 9 o'clock தான் வேலை, அவர் எப்பயும் போல் கிளம்பிட்டு இருப்பாரு. நீங்கள் திடீர்னு ஃபோன் பண்ணி 7 மணிக்கே வர சொன்னால் அவர் வேகமாக ரெடியாகி வரணும். அது மட்டும் இல்லாமல் அவர் ரெடியாகி வரதுக்குள்ளே
எனக்குமே லேட் ஆகும்ல அவர் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு அப்புறம் நான் கோயிலுக்கு போயிட்டு ஆஃபீஸ் போனேன்னா எனக்கும் லேட் ஆகும்ல. அதான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நீ சொல்கிறதும் சரிதாம்மா. நீ கோயிலுக்கு போகிற பிளான் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதுல்ல. இல்லைனா கூட நான் டிரைவரை முன்னாடி வர சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஆல்ரெடி கேப் போட்டுட்டேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும். அப்போ நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்துப்போ. சரி. என்னங்க? என்னம்மா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணுது. ஒரு மாதிரி தோணுதுன்னா? பிள்ளைங்க 2 தனியாக இருக்கட்டும் தான் நம்ம ஊருக்கு கிளம்பி போனோம். இங்கே வந்து பார்த்தா அவன் காலையிலேயே வேலைக்கு போயிட்டான்னு சொல்கிறா. இவளும் இப்போது தனியாக கோயிலுக்கு போகிற நிற்கிறா. ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? இங்கே பாருமா, இதுதான் உன்னோட தப்பே. ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதை ஏன் போட்டு அப்படி குழப்பிக்கிற? அதான் மருமக தெளிவாக சொல்லணும்ல. அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஆஃபீஸ் போயிடுவான், மருமகளும் கோயிலுக்கு போயிட்டு போயிடுவான்னு சொன்னான்ல. நீ ஏன் போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நார்மலாக அவங்க சொன்னதை நீ பெருசாக யோசிச்சுட்டு இருக்காத. வா போகலாம். எதுவும் உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க. சரி, நான் தான் இப்போ தேவையில்லாமல் யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். அப்பாடி, நல்ல வேலை. அத்தை காலையில் நானும் கோயிலுக்கு வரவான்னு சொன்னோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படியோ அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன். என்னன்னே தெரியல. எனக்கு 2 நாளாக நான் நார்மலாக இருந்த மாதிரியே இல்லை. ஏதாவது சாப்பிட்டாலும் வாமிட் வருது, இல்லைனாலும் ஒரு மாதிரி தலை சுற்றுது. உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட சொன்னாலும் என்னமோ ஏதோன்னு பயப்படுவாங்க. அர்ஜுன்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்லலாம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு நினச்சா அவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். சரி, நார்மல் செக்கப் தானே, என்னாச்சுன்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு போயிடலாம். மிஸ் ஆதிரா? எஸ் மேம். நீங்கள் போய் டாக்டர் மீட் பண்ணலாம். ஓகே மேம். எனக்கு என்னாச்சு? என்னை செக் பண்ணி பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு சொன்னீங்க. பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இங்கே வெயிட் பண்ண சொன்னீங்க. நான் இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பயமாக இருக்குது. என்னாச்சு டாக்டர்? எனிதிங் சீரியஸ்? சொல்கிறேம்மா, சொல்கிறேன். உங்களோட லாஸ்ட் பீரியட் டேட் என்னம்மா? ஏன் டாக்டர் கேட்குறீங்க? சொல்லுங்கள். Jan 25. Jan 25 ஆயிருக்கீங்க. ஃபெப்ல பீரியட்ஸ் வந்துச்சாம்மா? இல்லை டாக்டர், இன்னும் வரல. அதெல்லாம் என்ன ஏதுன்னு ப்ராப்பராக செக் பண்ணுறது இல்லையா? இல்லை டாக்டர், நான் ஏதோ ஒரு இதில் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால எதுவும் இஷ்யூவா டாக்டர்? இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். நோட் பண்ணாமல் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, சாப்பிட்டா டைஜஷன் ஆகலை, தலை சுற்றுது, நீங்கள் வந்திருக்கீங்க. டாக்டர் எனக்கு ஒன்றுமே புரியலையே. குட் நியூஸ் தாமா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? உண்மையாவா? உண்மையாதாம்மா. இதில் நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன்? நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. நீங்களாவே இந்த மாதிரி டேஸ் லேட் ஆகுதுன்னு ஒன்று ப்ரெக்னென்சி கார்டு போட்டு பார்த்துருக்கணும். நீங்கள் ஆனால் மிஸ் பண்ணிட்டீங்க. அதை நீங்கள் இன்னும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலன்னா உங்கள் பாடி உங்களுக்கு கொடுத்த சயின்ஸ் தான் இதெல்லாம். சரிம்மா, உங்கள் கூட யார் வந்திருக்காங்க? டாக்டர், யாரும் வரல. யாரும் வரலையா? ஏம்மா, ஹஸ்பண்ட் கூடவா வரல? இல்லை டாக்டர், ஆஃபீஸ் போயிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயம்னு தெரியல, அதனால் நான் யாரையும் கூட்டிகிட்டு வரல. நான் நார்மலாக ஏதோ உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால தான் இப்படி ஆகுதுன்னு நினச்சிட்டு நார்மல் செக்கப் தானேன்னு வந்துட்டேன். சரிடா, இப்போ நினச்சது ஓகே. ஆனால் இனிமேல் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேவா? ரொம்ப வெயிட் தூக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, பொறுமையாக நடக்கணும். வேகமாக நடக்கிறதோ, டான்ஸிங், ஹெவியான ஒர்க்ஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடி ரொம்பவே வீக்கான கண்டிஷனில் இருக்குது. நான் அதுக்காக டேப்லெட்ஸ் எழுதி தரேன், ரெகுலராக எடுத்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு எப்போ வரணும் டேட் சொல்கிறேன், அப்போ வாங்க. டாக்டர், இந்த ஸ்கேனெல்லாம் பண்ணி குழந்தையோட ஹார்ட் பீட்லாம் கேட்பாங்கல்ல, அது உங்கள் ஆசை கரெக்டு தான், நீங்கள் கேட்டதும் கரெக்டு தான். பட் இப்போ அதை பார்க்க முடியாது. இப்போ குழந்தை வயிற்றுக்குள்ளே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கவோ ஹார்ட் பீட் கேட்கவோ முடியாது. நான் செக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு எந்த டே வரணும்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த நாள் வாங்க, நம்ம கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே டாக்டர். நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, கீரை நிறைய எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தாக எடுத்துக்கணும், நல்லா தூங்கணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ஓகேவா? இவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் உடம்பை டேக் கேர் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்காக சாப்பிட்ருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இனிமேல் உங்களை நம்பி உங்கள் வயிற்றில் ஒரு உயிர் இருக்குது, அதையும் நீங்கள் தான் டேக் கேர் பண்ணிக்கணும், ஓகேவா? இதுக்காகவும் சேர்த்து சாப்பிட்ணும், நல்லதை மட்டும் சாப்பிட்ணும். ஓகே டாக்டர், ஷியோர். கொஞ்ச நாளைக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், அது நார்மல் தான், பயப்பட வேண்டாம். நான் அதுக்கும் வேணாலும் உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் தரேன், அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள், அது சீக்கிரம் க்யூர் ஆயிரும். உங்களுக்கு சாப்பிட்டது ஒரு மாதிரி டைஜஷன் ஆகாத மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா டெய்லி கொஞ்ச நேரம் வாக் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணால் ஸ்லோவாக கொஞ்ச நேரம் வாக் பண்ணிக்கோங்க. சாப்பிட்ட உடனே படுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் தான் நம்ம ஸ்கேன் பண்ணுவோம், அப்போ தனியாக வராதிங்க.
ஆளுங்க யாரையாவது கூட்டிட்டு வாங்க. ம் ஓகே டாக்டர். என்னால் என்னால் இதை நம்பவே முடியல. என் வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கா? அச்சோ, நம்மளை நம்பி ஒரு உயிர் வந்திருக்கு. இதை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இது அர்ஜுனுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ சந்தோஷப்படுவான். ஆனால் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் நானும் அவனும் இப்படி சண்டை போட்டுருக்கோமே. இல்லை, என்னதான் அவன் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல அவன்கிட்ட போய் சொல்லணும். அவனுக்கு தெரிஞ்சா எல்லா கோவத்தையும் விட்டுட்டு என்கிட்ட உடனே பேசிடுவான். ரொம்ப சந்தோஷப்படுவான். என்ன அர்ஜுன் இது வந்து வராததுமா ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல, அதுக்குள்ளே என்ன தூக்கி வச்சுட்டு நின்றுருக்கேன். என்னாச்சு இன்னைக்கு உனக்கு? ஏன் சார் இன்னைக்கு நான் ஆஃபீஸ் வரலன்னு என்ன மிஸ் பண்ணீங்களா என்ன? மிஸ் பண்ணிங்களாவா? பா, என்னால் நார்மலாக இருக்கவே முடியல தெரியுமா. உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன். மேடம் என்ன ஜாலியாக வீட்டில் சூப்பராக தான் இருந்திருப்பீங்க போல. கொஞ்சம் கூட என்ன மிஸ் பண்ண மாதிரியே தெரியலையே. ஏய், நானும் தான் உன்னை மிஸ் பண்ணேன். எத்தனை தடவை கால் பண்ணி பேசினேன். கால் பண்ணி தான் பேசினேன். வந்தோடனே ஒரு ஆசையில் ஓடி வந்து கட்டிப்பிடிப்பேன்னு பார்த்தேன். எனக்கு என்ன உட்காந்துட்டு இருக்க? இப்போதானே அர்ஜுன் வந்தேன். சரி, நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவேன்னு நினச்சேன். வெளியே போயிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆனால் தான் உன் புருஷனா என்ன? ஐயடா, நீ அழுக்கு மூட்டையாக இருந்தாலும் அழகு பையனாக இருந்தாலும் என் புருஷன் தான். எப்பயுமே நீ வந்தோன்னே ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவல, அதனால சரி போக போகிறேன்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். என்ன மூடி, முன்னாடிலாம் ஆஃபீஸ் போவேன், நான் பேசாமல் வீட்டுக்கு வருவேன். இப்போ நீயும் அங்கேயே ஒர்க் பண்ணுறியா? உன்னை அங்கேயே பார்த்து பார்த்து இன்னைக்கு உனக்கு ஸ்டொமக் பெயின், அதனால நீ வரல. ஆனால் இந்த டேவே எனக்கு நல்லா இல்லை தெரியுமா. உன் நினப்பாவே இருந்துச்சு. உன் கேபினையே எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அச்சச்சோ, என் தங்க பிள்ளை என்ன ரொம்ப மிஸ் பண்ணிருச்சோ. சரி சரி, அதான் வீட்டுக்கு வந்துட்டல, நான் கூடவே தான் இருப்பேன். ஓகே சரிடி அழகி. ஆமாம், என்ன ரொம்ப நேரமாக தூக்கி வச்சிருக்கேன். உனக்கு கை வலிக்கலையா? இவ அப்படியே 100 கிலோ வெயிட்டு இருக்க, ஒரு 50 கிலோவுக்கு பேச்ச பாரு. ஹலோ ஹலோ, நான் 52 இருக்கேன். ஆமாம், இந்த 2 கிலோ மிஸ் பண்ணது தான் பெரிய வெயிட் பாரு. சரி, உனக்கு பையன் பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமா? என்னடா கேள்வி இது? குழந்தைகளை கேட்குறேன்டி. ஏன் சாருக்கு குழந்தை ஆசை வந்துருச்சோ? கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு பையன் பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமா? எனக்கு பொண்ணு தான்ப்பா பிடிக்கும். உனக்கு? எனக்கு பையனும் பிடிக்கும் பொண்ணு பிடிக்கும். உனக்கு எதுக்கு எஸ்பெஷலாக பொண்ணு பிடிக்கும்? இல்லடா, பொண்ணுங்கன்னா அது ஒரு அழகு தான் தெரியுமா. பையனும் அழகு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆக்சசரிஸ் திங்ஸ்னு குழந்தைங்களுக்கு, அதுவும் பொன் குழந்தைங்களுக்கு நிறையா இருக்குது. நம்ம வாங்கி போட்டு அழகு பார்க்கலாம். அது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், ஜுவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே. பசங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லைல்ல, அதான். போட்டு பார்க்கறதுக்கு பொண்ணுங்களுக்கு நிறையா இருக்குங்கிறதுக்காக உனக்கு பொண்ணு பிடிக்குமா? அதுவும் ஒரு ரீசன் தான். என் ரீசன் ரொம்ப சில்லியாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும். சரி, நீ எதுக்கு வந்ததுலேருந்து சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் கேட்டுட்ருக்க? அது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சோன்னே என் பொண்டாட்டியை பார்க்கணுன்னு வேகமாக காரில் வந்துட்டே இருந்தேன்னா, அப்போ முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருந்துச்சு. அந்த காரில் பின்னாடி இருந்தவங்க அவங்க குழந்தைய வச்சுருந்தாங்க. அந்த பேக் சைடில் மிரர் இருக்கும்ல, அது வழியாக அந்த பாப்பா எனக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே விளாண்டுக்கிட்டே அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு. குதிச்சுட்டு சிரிச்சிட்டே இருந்துச்சா. அதை பார்த்துட்டே நான் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் ரொம்ப நேரம் வந்துட்டு இருந்தேன்னா, அதான் எனக்கு டக்குன்னு அது மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, உனக்கு என்ன பிடிக்கும்னு இது வரைக்கும் கேட்டதே இல்லையேன்னு கேட்டேன். ஆக மொத்தத்தில் சாருக்கு அந்த குழந்தைய பார்த்தோன்னே உங்கள் குழந்தைய பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சா? லைட்டா. நீ என்ன குழந்தை பிடிக்கும்னு கேட்டதுனால தான் நான் பொண்ணுன்னு சொன்னேன். ஆனால் நமக்கு என்ன குழந்தை வேணும்னு ஆசைப்படுறேன்னா அது பையன்தான். ஏண்டி இப்போதான் பொண்ணுக்கு நிறைய போட்டு பார்க்கலாம், அழகு பார்க்கலாம், அழகா இருக்கும்லாம் சொன்னேன். நமக்குன்னு ஒன்று பையங்கிற புரியலையே. அதெல்லாம் அப்படிதான். என்ன அப்படிதான் சொல்லு, எனக்கு ஒன்றும் புரியல. அது இல்லை பாஸ், வெளியில் பார்க்குறக்கு குழந்தைங்கள ரசிக்கிறதுக்குலாம் எனக்கு பொன் குழந்தைங்க பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நமக்குன்னு வரும்போது பாப்பா பிறந்தான்னு வச்சுக்கோ, நாளைக்கு நீ என்னை விட பாப்பா மேலே அதிக பாசம் காமிச்சா எனக்கு பொசசிவ் ஆகும். பொசசிவ் ஆகுதா? நம்ம குழந்தை தான் ரெடியாது. நம்ம குழந்தை தான் இருந்தாலும் லைட்டாக நம்ம இருக்க வேண்டிய இடத்த அவள் ரீஃபில் பண்ணிட்டாலேன்னு ஒரு சின்ன பொசசிவ் வரும். அப்புறம் என் கூட ஏதாவது சண்டைன்னு வச்சுக்கோ, நீ அவளை அழகாக தூக்கி வச்சுட்டு வேணும்னே கொஞ்சம் வெறுப்பேற்றுவ. இதெல்லாம் தேவையா? பையனாக இருந்தால் எனக்கு பிரச்சனையே இல்லை. அவன் நீ அவனை கொஞ்ச நாளும் எனக்கு ஒன்றும் பொசசிவ் ஆகாது. அடிப்பாவி, அந்த அளவுக்கு என்ன பிடிக்குமா என்ன? உன்னை ரொம்ப பிடிக்குமே. லவ் யூ என் செல்ல குட்டி. லவ் யூ டூ. என் கண்ணீர் என் தண்ணீர் எல்லாமே நீ அன்பே, என் இன்பம் என் துன்பம் எல்லாமே நீ அன்பே, என் வாழ்வும் என் சாவும் உன் கண்ணின் அசை. குட்டி தங்கம், இடையிலேயே உங்கள் அப்பாவுக்கு குழந்தை ஆசைலாம் வந்து என்கிட்ட கேட்டான். இப்போ குழந்தை இருக்குன்னு சொன்னேன், அவ்வளோதான். முதல்ல போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன். பை தி வே, உங்க நேம் என்ன சொன்னீங்க? ஆமாம், அகல்யா சார். அகல்யா, உங்க ப்ரொஃபைலும் செக் பண்ணிட்டேன். ஓகே தான், இன்டர்வியூலையும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ நாளையிலேருந்து நீங்கள் இங்கே ஒர்க் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சேலரி பேக்கேஜ் எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? ஓகே சார். நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 1 வீக் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ண சொல்கிறேன். 1 வீக் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, அப்படி இல்லை 3 to 4 டேஸில் நீங்கள் ஒர்க்கு கற்றுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். தனியாக சிஸ்டம் கொடுத்தா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு நாங்கள் சிஸ்டம் கொடுத்துருவோம். ஓகேவா? நீங்கள் கற்றுக்கிறத பொறுத்து தான், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் கற்றுக்குறீங்களோ, வித்தின் 3 or 4 டேஸ்னாலும் ஓகே, இல்லை 1 வீக்னாலும் ஓகே. நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்குவீங்கன்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும், எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். அப்போ நான் உங்களுக்கு சிஸ்டம் கொடுத்துருவேன். ஓகேவா? ஓகே சார். நீங்கள் இப்போ போகலாம். தேங்க்யூ சார். ஓகேம்மா. ஏய் பார்த்துமா.
தேங்க்யூ சார். நீங்கள் மட்டும் கரெக்டான டைமுக்கு பிடிக்கலன்னா இந்நேரம் நான் கீழே விழுந்திருப்பேன். இட்ஸ் ஓகே அகல்யா, பார்த்து போங்க. ஆ ஓகே சார். என்னது இது? இந்த சந்தோஷமான விஷயத்த அர்ஜுன் கிட்ட சொல்லலான்னு போனா அவன் அங்கே அப்படி நின்றுட்டுருக்கான். யார் அந்த பொண்ணு? நான் ஆஃபீஸில் பார்த்ததே இல்லையே. என்னவா இருக்கும்? அந்த பொண்ணு விலக போதுன்னு பிடிச்ச ஹெல்ப் பண்ணானா இல்லை வேற எதுவும்? சேச்சா, அப்படிலாம் எதுவும் தப்பாக இருக்காது. நம்ம தான் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். கண்ணால் பார்க்குறதும் போய் காதால் கேட்குறதும் போயின்னு சொல்லுவாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக நம்ம பார்த்துட்டு தான் பேசணும். இந்த குழப்பத்தோட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்லணும். இப்படி குழப்பத்தோடு சொல்ல வேண்டாம். பொறுமையாகவே அவன்கிட்ட சொல்லிக்கலாம். என்ன சாப்பிட்டீங்க? இங்கே இட்லி, அங்கே நாங்கள் சப்பாத்தி சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டுச்சா என் செல்லக்குட்டி? நல்லா சாப்பிட்டுச்சு. அப்புறம் ப்ராக்டிகல்ஸ்லாம் இப்போ? இன்னும் 2 வாரத்தில் ப்ராக்டிக்கல் வந்துடும் மாமா. அவ்வளோதான். அது முடிஞ்சு கொஞ்சம் நாளில் எக்ஸாமும் வந்துடும். சரி சரி, ஒழுங்காக படித்து எக்ஸாம் எழுதணும், சரியா? சரி, நீங்கள் ஏன் இன்றைக்கி என்னை பார்க்கவே வரல? நம்ம எப்பயும் மீட் பண்ணுற இடத்துக்கு இன்றைக்கி நான் வந்தேன். உங்களை பார்த்த ஆளையே காணோம். ஃபோன் பண்ணேன், ஃபோனும் எடுக்கல. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓய், உன்னை யார் அங்கெல்லாம் போக சொன்னா? நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? நீங்கள் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கீங்களே. இப்படி கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? அது இல்லை, நான் மச்சான்கிட்ட பேசிட்டு வந்து உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அண்ணன் இனிமேல் நம்ம எங்கேயும் வெளியே பார்த்துக்க கூடாதுன்னு சொன்னான்னு சொன்னீங்க. எதுக்கு இன்னைக்கு மீட் பண்ண வந்த நீ? அண்ணன் சொன்னான் சரிதான். ஆனால் நமக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிற வரைக்கும் அப்போ என்ன நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களா? இல்லைம்மா, நீயே யோசிச்சு பாரு. மச்சான் சொல்கிறதும் சரிதான். நம்ம அன்னைக்கு பேசிகிட்டு இருந்ததை அவரும் அக்காவும் பார்த்தாங்க. சரி, ஒருவேளை உங்கள் அம்மா பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? அவர் என்னதான் அங்கே கோவப்பட்டாலும் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட மூஞ்ச காட்டினாலும் யோசிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அவரு நம்ம வயசில் உள்ளவர். அது மட்டும் இல்லாமல் அவரும் லவ் மேரேஜ். அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த இடத்துல உங்கள் அம்மாவோ இல்லை எங்கள் அம்மாவோ யாராவது பார்த்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லு? ஸோ அவர் சொல்கிறதும் கரெக்டு தானே. நம்ம அதுக்குன்னு பார்க்காமே போயிட போகிறதில்ல. எப்பயாவது ரேண்டமாக பார்த்தா பார்த்துக்கலாம். மற்றபடி டெய்லியும் கால் பேசிக்கலாம். இன்னும் ஒரு 2 மாதம் ஸ்டடீஸ் முடிகிற வரைக்கும் தானே நம்ம வீட்டில் பேசாமல் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் பேசிடுவோம். சீக்கிரம் எல்லாம் ஓகே ஆயிரும், சரியா? என்ன மாமா இது? தினமும் நேரில் பார்த்து பேசி பழகிட்டு இப்போ பார்க்க வேண்டாம்னு சொல்கிறீங்க? லூஸு, நான் இவ்வளோ நேரம் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? நமக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தானே அவரும் சொல்கிறாரு. நமக்கு அவர் ஓகே சொன்னதே பெருசு. இருந்தாலும் அவர் மேலேயும் கொஞ்சம் மதிப்பு மரியாதையும் இருக்குல்ல. அவர் பேச்ச கேட்காம திரும்ப அப்படி பண்ணி ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா வீட்டில் இருக்க ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் போயிடும். அது கரெக்டு தான். ஆனால் என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியாதே. இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருக்கோம்னு நினச்சிக்கோ. நீ ஒரு ஊரில், நான் ஒரு ஊரில் இருக்கோம். அப்போ தினமும் நம்மளால் பார்க்க முடியுமா? இல்லை, எப்போயாவது தான் பார்க்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம டிஸ்டன்ஸில் இருக்கோம்னு நினச்சிக்கோ. அப்படி டிஸ்டன்ஸில் இருந்தால் நினைக்கலாம், இல்லாதப்ப எப்படி நினைக்க முடியும்? ஓ, மேடம் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் நினைப்பீங்களா? சரி, அப்போ நான் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிடவா? அப்போ நான் டிஸ்டன்ஸில் இருக்கேன்னு நினைப்பீங்களா? இப்படி கிளம்பி போய் அங்கே விளையாட பார்க்குறக்கா? நான் எங்கே இருந்தாலும் உன்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? ஒரு ஊருக்கு போனால் அங்கே உள்ளவங்களை கரெக்ட் பண்ணிடுவாங்களா? இவ்வளோதான் இப்போ உனக்கு மாமா மேலே நம்பிக்கை? இல்லை இல்லை இல்லை, தெரியும், சும்மா சொன்னேன். சரி, அப்போ முடிவாக என்னதான் சொல்கிறீங்க? பார்க்கவே மாட்டீங்களா? இந்த மாறன் ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அதுலேருந்து பின் வாங்கவே மாட்டான். நான் பாவம் இல்லையா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நோ சான்ஸ். ஆஹா, என்கிட்டயே சவாலா? ஆமாம், சவாலில் ஜெயிச்சு காட்டுறேன். நீங்கள் என்ன பார்க்க வருவீங்க. வாய்ப்பே இல்லைடா கண்ணா. அதையும் பார்ப்போம். இலக்கியாவா கொக்கா பார்க்க வைக்கிறேன். ஐயோ, பார்த்து திருப்புமா, எங்கேயாவது சுலுக்கிக்க போகுது. எங்க சொல்லுக்குனா உங்களுக்கு என்ன? அதான் பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. எனக்கு சொல்லுக்குனாலும் அதை பார்த்துட்டு எனக்கு தெரியும். எப்பாடா, மூக்குக்கு மேலே கோவம் வருது. அந்த சூட்டில் கடுகு போட்டால் வெடிச்சிடும் போல, அந்த அளவுக்குள்ள கோவம் வருது. ஹலோ, என்னை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டா இதெல்லாம் சமாளிச்சு தான் ஆகணும். எனக்கு மூக்குக்கு மேலே கோவம் வரும், சட்டு சட்டுன்னு கோவம் வரும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருப்பேனா? சரி சரி, ரூமில் சவுண்டு கேட்குதுன்னு யாராவது வந்து எட்டி பார்க்க போகிறாங்க. ஒழுங்காக படுத்து தூங்கு, சரியா? படிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் காலையில் சீக்கிரமாலாம் எந்திரிச்சு படிக்காத. உன்னால் முடிஞ்ச டைமுக்கு எந்திரிச்சு படி, ஓகேவா? ஓகே ஓகே. சரி, வைக்கட்டுமா? என்ன சொல்லாம போறீங்க? ஏய், இப்போதானே வைக்கட்டுமான்னு கேட்டேன். சொல்லாமல் எங்கே கட் பண்ண போகிறேன்? மக்கு மக்கு. என்னது? ஒன்றும் இல்லை. சரி, வைக்கிறேன். மக்கு மாமா, இப்பயும் சொல்லாம போறீங்க? ஏண்டி, இப்பயும் சொல்லிட்டு தானே வைக்க போகிறேன். உங்களை போய் லவ் பண்ண பாருங்க, ஒரு லவ் யூ சொல்லாம போறீங்களேன்னு கேட்டா. ஓ சாரிம்மா, நீ அதை கேட்டியா? லவ் யூ.
லவ் பண்ணும்போதே லவ் யூலாம் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு எதுவுமே கிடைக்காது போல. ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. முன்ன இருந்த மாதிரி என் மேல பாசமே இல்லை, கவனிச்சுக்கிறேன். பாசம்லாம் நிறையாவே இருக்கு. தெரியுது லவ் யூ அப்படி 100 சொல்லும் போதே தெரியுது. லவ் யூ சொல்லலைனாலும் என் லவ் உனக்கு மட்டும்தான், என் மனசுல நீ மட்டும்தான், சரியா? உங்க மனசுல நான் மட்டும்தான் எனக்கே தெரியும். இருந்தாலும் அப்பப்ப லவ் யூலாம் சொன்னா கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அப்பப்ப லவ் யூலாம் சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. லவ்வுக்கு நல்லது. சரிங்க மேடம், 1000 லவ் யூ போதுமா? போதும் போதும். என்னம்மா இது? உனக்கு ஏதாவது காய் கட் பண்ணணும்னா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே? நான் கட் பண்ணி தருவேன்ல. இங்கே பாரு, கையை வெட்டிட்டு பேண்டேஜ் போட்டு உட்காந்துருக்கேன். இப்படி உட்காந்துருக்கிறது உனக்கு நல்லா இருக்கா? நல்லா இல்லைதான், என்ன பண்றது? வாய் மட்டும் நல்லா பேசு. காய் கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணணுங்கிறது இல்லை. எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு வெட்ட வேண்டியது. இப்போ சிரமப்படுறது யாரு? நீ தானே? ஏன் அரவிந்து, நான் என்ன ஆசையில வேணும்னாடா வெட்டிக்கிட்டேன். சரி வேகமா வேலையை முடிச்சிட்டா ரூமுக்கு வந்துடலான்னு ஒரு ஆர்வத்துல வேகத்துல வெட்டினேன். கையில லேசா வெட்டிடுச்சு. லேசாதான். உனக்கு லேசாக தான் தெரியும். எப்படி அதிகமாக தெரியும்? சரி திட்டாத. திட்டாமல் எப்படி தான் இருக்கிறதோ. சரி போ, போய் படுத்து ரெஸ்ட் எடுப்போ. எனக்கு கை வெட்டினது கூட வலிக்கலடா, கால் தான் எனக்கு சரியான வலி வலிக்குது. கால் வலிக்குதா? என்னாச்சு? இன்னைக்கு ஸ்கூல்ல எனக்கு ஒரு பீரியட் கூட ஃப்ரீ பீரியட் கிடையாது தெரியுமா? டெய்லி ஏதாவது ஒரு பீரியடாவது கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும். ஸ்டாஃப் ரூமில் போய் இருப்பேன். இன்னைக்கு ஸ்டாஃப் ரூம் பக்கமே நான் வரல. லஞ்சுக்கு வந்ததோட சரிதான். எல்லா பீரியடும் கிளாஸ் இருந்துச்சா, 2 மேம் லீவுங்கிறனால அவங்க கிளாஸ்க்கும் என்ன போக சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப கால் வலிக்குது. போனதுலேருந்து 8 பீரியடும் நின்றுட்டே தான் இருக்கேன். அச்சோ, என் தங்கத்துக்கு ஒரு பீரியட் கூட ஃப்ரீ இல்லையா இன்னைக்கு? ஆமாம்மா. நீங்களாம் ஹையர் கிளாஸ் எடுக்கிறவங்க, உங்களுக்கு வேறு ஸ்டாஃப் ரூம், எங்களுக்கு வேறு ஸ்டாஃப் ரூம். அப்படி உனக்கும் எனக்கு ஒரே ஸ்டாஃப் ரூம் இருந்தால் கூட நல்லா இருக்கும்ல. உனக்கு ஃப்ரீ பீரியட்னா என்னை பார்க்க வருவேன். நம்ம ஸ்டாஃப் ரூம்லேயாவது அப்பப்போ சைட் அடிச்சுக்கலாம். அதுவும் கிடையாது. நீ வேறு இடத்துல இருக்க, நான் வேறு இடத்துல இருக்கேன். ஒவ்வொரு பீரியட் முடிஞ்சு வேறு கிளாஸ்க்கு இப்படி கிராஸ் பண்ணும்போது நீ ஏதாவது ஒரு கிளாஸ்க்குள்ளே நின்றுட்டு இருப்பேன். அப்படி ஓரமாக உன்னை சைட் அடிச்சுட்டு போகிறது தான். நானும் அப்படிதான். என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது. ஒரே ஸ்கூலில் வேலை பார்க்குறோன்னு தான் பேர். எங்கேயாவது தூரத்தில் ரேண்டமாக பார்த்தா தான் உண்டு. நம்ம லவ் பண்ணும்போது இப்படி தான். ஒரு சில வருஷம் நீயும் நானும் வேறு வேறு கிளாஸாக இருப்போம். ரெஸ்ட் ரூம் போகும்போது, பிடி பீரியடுக்கு கீழே போகும்போது, இல்லை வேறு ஏதாவது ஆகும்போது உன்னை அந்த வழியாக போகும்போது ஜன்னல் வழியாக ஒரு லுக் விட்டுட்டு போவேன். அதுலேயும் இந்த கம்பைன் கிளாஸ்லாம் வந்துச்சுன்னா ஒரே ஜாலியாக இருக்கும். கிளாஸ் நடத்துகிறத கவனிக்கிறனோ இல்லையோ உன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படி இருந்த காலம் போய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டும் இப்பயும் ஸ்கூலில் அப்படி தான் ஒளிஞ்சிருந்து திருட்டுத்தனமாக பார்த்துட்ருக்கேன். இப்பயும் அதே லஞ்ச் பிரேக், அதே மூளை முழுக்கு தான். ஆமாம். சரி, உனக்கு வேற கால் வலின்னு சொன்ன நான் பாரு பேசிகிட்டே இருக்கேன். வா, காலம் தீ விடுறேன். ஐயோ பரவாயில்லம்மா, அங்கே மருந்து இருக்கும் டேபிள், அது மட்டும் எடுத்து கூட நான் போட்டுக்கிறேன். ஏன் உனக்கு கால் வலின்னா நான் கால் கூட அமுத்தி விட மாட்டேன்னா என்ன? நான் அமுத்தி விடுறேன். அட பரவாயில்ல விடுமா, சொன்னா கேளு. ஏண்டி கால் வலிக்குதுங்கிற, அப்போ கால் அமுத்தி விட்டா தானே சரியாக போகும்? இல்லை மருந்து போட்டுக்கலான்னு பார்த்தேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ உனக்கு என்ன காலுக்கு மருந்து போடணும் அவ்வளோதானே. நான் காலெல்லாம் அமுத்தி விடுறேன். அதுக்கப்புறமா உனக்கு மருந்து போட்டு விடுறேன். அப்புறம் தூங்கலாம், சரியா? சரி. ஏன் பட்டுமா, என் கூட நீ உண்மையாகவே சந்தோஷமா இருக்கியா? இது என்னடா கேள்வி? உன் கூட மட்டும்தான் நான் சந்தோஷமா இருக்கேன். என்னடா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டமேன்னு ஏதாவது உனக்கு தோணுதா? ஒரு துளி கூட எனக்கு அப்படி தோணுனதே கிடையாது. தோன்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டதும் கிடையாது. என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன். லவ் யூடா கருவா. லவ் யூ டூமா. வந்த துணையே வந்து அணையே, அந்த உள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே, சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. அரவிந்த், நாளைக்கு ஸ்கூல் முடிச்சு நம்ம 2 பேரும் வரும்போது என்ன எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா? போலாமே. எங்கே போகலாம்? எங்கே போகலான்னு தெரியலம்மா, எங்கேயாவது கூட்டிகிட்டு போயேன். நம்ம தினமும் ஸ்கூலுக்கு காலையில் கிளம்பி போகிறோம், ஈவினிங் இங்கே வந்துடுறோம். நம்ம எங்கேயும் பெருசாக வெளியே போன மாதிரியே இல்லைல்ல. அதான் எங்கேயாவது போகலாம். இல்லை அப்படி போக முடியலன்னா ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கேயாவது சும்மா ஒரு ரவுண்டு மாதிரி எங்கேயாவது தூரமாக கூட போயிட்டு வரலாமே. ஓகே, உத்தரவு மகாராணி. என் பட்டுக்குட்டி சொல்லிட்டா அதுக்கு மேலே அவள் பேச்ச மீற முடியுமா என்ன? நாளைக்கு நிச்சயமாக வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? ஓகே, ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடு. ஐஸ்கிரீம் என்ன? என் மகாராணிக்காக ஐஸ்கிரீம் கடையே வாங்கி தரேன். எப்படியோ கோவெல்லாம் போய் என்கிட்ட பேசிட்டேன். நீ பேசவே மாட்டியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? பேசவே கூடாதுன்னு தான் நானும் நினச்சேன். என்கிட்ட பேசாம நீ இருந்துருவியா? உங்களால் என்ன கை நீட்டி அறைய முடியறப்போ என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாதா என்ன? நீ இன்னும் அதை மறக்கலையாமா? மறக்கக்கூடிய விஷயமா அது? இல்லை மறக்கிற மாதிரி விஷயமா? என்னதான் கோபம் இருக்கட்டும், இந்த மாதிரி உன்னால பாத்திரமா வைக்க முடியலன்னு திட்டிட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் அடித்தது ரொம்ப தப்பு தானே. அது வந்து இந்த வந்து போய்ங்கிற கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம்.
அடிச்சது தப்பா தப்பு இல்லையா? தப்புதாம்மா, ரொம்ப தப்பு தான். சாரிம்மா. நேற்றுலேருந்து இதுக்கு தான் உங்ககிட்ட சாரி கேட்டுகிட்டே இருக்கேன். எத்தனை சாரி கேட்டாலும் அடிச்சது இல்லைன்னு ஆயிராதுல்ல. இதுக்காக உன் காலில் வேணாலும் நான் விழுகிறேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இதனால என்னம்மா? தப்பு என் மேலே, நான் தான் மன்னிப்பு கேட்டாகணும். அதுவும் என் பொண்டாட்டி காலில் விழுகிறது அவ்வளோ ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பு இல்லைதான், இருந்தாலும் பரவாயில்ல, வேண்டாம். இல்லைன்னா நீ என்னை 2 அடியாவது அடிச்சிரு. நீ நேற்றுலேருந்து உண்மைன்னு பேசாமல் இருந்தது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அதே மாதிரி தானே எனக்கும் நீங்கள் அடிச்சப்ப இருந்திருக்கும். பண்ணது தப்பு தாம்மா. அப்படி நான் பண்ணியிருக்க கூடாது. கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஃபைல் காணோன்னு கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உண்மையாகவே அந்த ஃபைல் இல்லைன்னா எனக்கு என் வேலைக்கு பிரச்சனையாக தான் இருந்திருக்கும். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஆஃபீஸ்க்கும் போனேன். அங்கே போய் பார்க்கும்போது தான் அந்த ஃபைலில் நான் என்னெல்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தனோ அது ஆல்ரெடி ஒரு காப்பி என் சிஸ்டமில் இருந்துச்சு. அதனால நான் தப்பிச்சிட்டேன். டக்குன்னு பிரிண்ட் போட்டு ஃபைல் போட்டுட்டேன். இல்லைன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்திருக்கும். அந்த கோபத்தில் தான் அப்படி பண்ணிட்டேன். சாரிம்மா. ம், எனக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோபம் வரலாம். அந்த கோபத்தில் நானும் கை நீட்டிடுவேனா என்ன? கோபம் வந்தால் திட்டுவேன், பேசாமல் இருப்பேன், சண்டை போடுவேன், எல்லாம் தான் பண்ணுவேன். அதுக்குன்னு கை நீட்ட மாட்டேன். நான் தான் என் தப்பை உணர்ந்துட்டேன்ல. ம், இனிமேல் கை நீட்ட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். நம்பிக்கையை காப்பாற்றுங்க. சரிம்மா. நிச்சயமாக இனிமேல் உங்கள் கை நீட்ட மாட்டேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இனிமேல் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஃபைலாக இருக்கட்டும், உங்களுக்கு வேலைக்கு சம்மந்தம் எதுவாக இருக்கட்டும், என்கிட்ட கொடுக்கக்கூடாது. நான் அதை வாங்கி எங்கேயும் வைக்க மாட்டேன். உங்கள் பொருளை நீங்களே பத்திரமா வச்சுக்கணும். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? ஒரு நாள் கோபத்தில் அடிச்சிட்டேங்கிறக்காக என்ன வெறுத்துட்டியா என்ன? சேச்சே, நான் எதுக்கு வெறுக்க போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எனக்கு அவசியமானதில் மட்டும் தலையிடணும், எல்லாத்துலேயும் தலையிடக்கூடாதுன்னு தோணுது. ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன், அதை நான் பீரோவில் தான் வச்சேன், பீரோவில் இல்லை. யார் எடுத்தாங்க, யாரும் மாற்றி எடுத்துட்டாங்களா, இல்லை என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. உங்கள் வேலையை நான் ரிஸ்க்காக கொண்டு போய் நிறுத்திட்டேன்ல. நீங்களே பத்திரமா வச்சுருந்தா அதை எங்கேயாவது சேஃபாக வச்சுருந்துருப்பீங்க. நான் தான் வாங்கிட்டு போய் தொலைச்சிட்டேன்ல. ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? எனக்கு தெரியுது இன்னும் நீ என் மேலே கோபத்தில் தான் இருக்கேன்னு. நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஆமாம், உடம்பே அவனுக்கு இவ்வளோ சூடாக இருக்குது. ம், வெயில் அடித்து கொளுத்தும் போது எனக்கு மட்டும் என்ன குளுன்னு இருக்குமா? வெயில் அடிக்கிறது தான் இல்லைன்னு சொல்லலையே. காலேஜில் ஃபேன் இருக்கும் தானே? ஆமாம் இருக்குது, 2 சைடும் ஆள் உட்காந்துருக்கோம். அந்த ரூமுக்கு ஒரு 3 ஃபேன் இருக்குது. ஃபேன் கிட்ட இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட்டில் உட்காந்துருக்கேன், என்கிட்ட ஃபேன் எல்லாம் கிடையாது. ஜன்னல் தான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். அச்சோ, நீ ஃபேன் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டியதானே? அது எப்படி பாஸ்? அவங்க எல்லா நாளும் அங்கேயே உட்காந்துருக்கவங்க. அவங்க குளிர் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அங்கேயே இருக்காங்க. வேணுங்கிறப்ப ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறாங்க, வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ திடீர்னு நமக்கு வெயில் அடிக்குதுன்னு அவங்க இடத்துக்கு போய் சண்டை போட முடியுமா என்ன? சரி, ஓகே. அதான் மதியானத்துக்கு மேலே நீ வீட்டுக்கு வந்துடுவில்ல, வீட்டில் ஃபேன் போட்டுருக்க வேண்டியதானே? வீட்டில் என்னதான் ஃபேன் போட்டாலும் ஹீட் அப்படியே இறங்குது. மாடியில் வெயில் படுது, மாடியில் உள்ள ஹீட் வீட்டுக்கு தானே இறங்கும். அதுவும் சரிதான். பேசாமல் வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கி மாட்டிட்டா? அடடா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னும் 2 மாதம் வெயில் அடிக்குமா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைம்மா, ரொம்ப பாடி ஹீட்டாக இருந்தாலும் பாடிக்கும் பிரச்சனை தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிட்டேன். அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏசி வாங்கி நான் மாட்டுறேன், ஓகேவா? நீ கூலிங்காகவே இரு, நிறைய தண்ணி குடி, நிறைய நீர் சத்து உள்ள காய்கறி பழம்லாம் எடுத்துக்கணும், சரியா? ம், சரிங்க. நீங்கள் நல்லா ஏசியில் ஆஃபீஸில் ஜாலியாக தானே இருக்கீங்க. சத்தியமாம்மா, நான் மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டா ஈவினிங் தான் வரேனா. நான் வெளியே வரும்போது வெயில் அடிக்கவே இல்லை. எனக்கு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தா வெயில் அடிக்குதுன்னு ஃபீல் ஆகும். ஆனால் உள்ள ஏசிலே இருக்கிறதுனால எவ்வளோ வெயில் அடிக்குது என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல பரவாயில்ல, எப்படியோ நான் குளிரில் இல்லைனாலும் என் புருஷன் நல்லா ஜில் ஜில்லுன்னு தானே இருக்காரு. சரிம்மா, நாளைக்கே ஏசி மாட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும் என்ன ஆகும்னு ஆள் வர சொல்லி பார்க்க சொல்கிறேன். ம், சரி. ச்சே, என்ன நடக்குதுங்க? நேற்று தான் மாமா அவளை அரைஞ்சிட்டு போனார். இதுக்குள்ளே இப்படியே வச்சு இவங்களுக்கு பிரச்சனை பெருசாகும்னு நினச்சா இப்படி வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க மாடியில் 2 பேரும். சி, இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பத்தாது. இன்னும் அதிகமாக ஏதாவது யோசிக்கணும்னு நினைக்கிறேன்.